கறி அலசி வச்சுட்டேன், நல்லா அலசி வச்சுருக்கிறேன். வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டேன், தக்காளி அரிஞ்சு வச்சுட்டேன், பருப்பட்டை லவங்க கசகசா சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் போட போகிறேன். பாருங்கள், எண்ணெய் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். சிக்கன் குழம்புலாம் எண்ணெய் நிறையா ஊற்ற மாட்டேன், ஒரு மீடியமாக தான் ஊற்றிக்குவேன். பாருங்கள், பட்டை லவங்க எல்லாம் எண்ணெயில் போட்டுக்கிட்டேன். இது வரைக்கும் அதை நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் போட்டேன், வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். அது கூட தக்காளியும் போட்டுக்கிட்டேன். சிக்கன் மசாலா பொடி, தனி மிளகாத்தூள், அது கூட ஆச்சி மிளகாத்தூள், இது மூணும் போட்டுக்கிறேன். சிக்கன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். டிஃப்ரென்ஸாக செய்கிறேன். நீங்களாம் அவங்கவுங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அப்படி செஞ்சுக்கலாம். தேவையானதை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்க, அது கூட உப்பு போட்டுக்குவேன். மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூனு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், கறி நல்லா அலசி வச்ச கறியை நல்லா எடுத்து இதில் போட்டிருக்கேன். நல்லா இது வதக்கணும், நல்லா வதங்கி அப்புறமா தான் மசாலா பொடி போடுவோம், காமிக்கிறேன். பாருங்க, மசாலா பொடி, சிக்கன் மசாலா பொடி போட்டுக்கிறேன். நமக்கு தேவையானது போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையானது நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு கிலோவுக்கு 10 ரூபா தூள் ஒரு பாக்கெட்டு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோக்கோ அவ்வளோக்கு போட்டுக்கலாம். அது கூட தனி மிளகாத்தூள் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிட்டேன். ஆச்சி மிளகாத்தூள் கொஞ்சம், எல்லாம் போட்டு நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மசாலா கறி வதங்கும் போதே அந்த மசாலாலாம் போட்டால் தான் கறிக்கு போய் நல்லா அந்த காரம் ஒன்றும் செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். அதனால் பாருங்கள், எப்படி போட்டு நல்லா கிளறி இருக்கிறேன். அப்புறமா குழம்புக்கு ரெடி பண்ணணும். கறி வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா அழகாக கறி நல்லா வதங்கியிருக்கு. அளவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவேன், போதும் அந்த அளவுக்கு. அதிலே கறி வெந்துக்கும். கறி வெந்தால் நல்லா தலை தலைன்னு பட் நாவில் இருந்தால் நல்லாயிருக்கும்.